2025-26 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல். தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். (2026) சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பு திமுக அரசு தாக்கல் செய்யும் கடைசி முழு பட்ஜெட். வாக்குகளை கவரும் வகையில் பட்ஜெட்டில் பல மிக முக்கிய அறிவிப்புகள், சலுகைகள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. முதல் முறையாக பொது இடங்களில் LED திரைகள் மூலம் தமிழக பட்ஜெட் தாக்கல் நேரடி ஒளிபரப்பு. சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் 936 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு. எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக பட்ஜெட் அமையும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. கடந்த 4 பட்ஜெட்களில் வெளியான அறிவிப்புகள் அமலுக்கு வந்தது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் லட்சணையில் ரூபாய் குறியீடு மாற்றம். ரூ என்ற தமிழ் வார்த்தையை முன்னிலைப்படுத்தி புதிய லட்சணை வெளியீடு. ரூபாய் குறியீடு மாற்றம் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என கண்டனம். தேசிய ஒற்றுமை உறுதிப்பாட்டை திமுக பலவீனப்படுத்துவதாக நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் சும்மா ரூ என போட்டால் வயிறு நிரம்பிவிடுமா? தமிழக அரசுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழிசை, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கண்டனம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை. பார் உரிமங்கள் பெறுவதற்கான டெண்டரில் GST பான் இல்லாமல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் பணியிட மாற்றம், பார் லைசன்ஸ் உள்ளிட்டவைகளை வழங்க லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதும் அம்பலம். மதுபான நிறுவனங்கள் சட்டவிரோத பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டு இருப்பதும் அமலாக்கத்துறை சோதனையில் கண்டுபிடிப்பு. டாஸ்மாக் போக்குவரத்து ஒப்பந்தத்திலும் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாகவும் பகீர் தகவல். டாஸ்மாக் முறைகேடு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும். முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கும் அனைவரையும் விசாரிக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தல். டாஸ்மாக் முறைகேடுகளை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக கையில் எடுத்துள்ளது. அண்ணாமலை குற்றச்சாட்டு. டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என பாஜக அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமையகம் முற்றுகையிடப்படும் என அண்ணாமலை தகவல். புதுச்சேரியில் புதிதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி. பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டம். சிம்போனி அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடித்த இசைஞானி இளையராஜா முதலமைச்சருடன் சந்திப்பு. சிம்போனி மூலம் மாபெரும் சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் பாராட்டு. இளையராஜாவின் அரை நூற்றாண்டு கால திரையிசை பயணம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கொண்டாடப்படும். ராஜாவின் இசை ராஜ்யத்தில் வாழும் ரசிகர்களின் பங்கேற்போடு இந்த விழா சிறக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு.
மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அண்ணாமலை சந்திப்பு. மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் சந்தித்து ஆலோசனை. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்து மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும். தூதரக ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த பின் அண்ணாமலை பேட்டி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சீமான் தலைமையில் நடைபெறும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கோரிய வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. கச்சத்தீவு ஆலய திருவிழாவுக்கு ராமேஸ்வரத்திலிருந்து 78 விசை படகுகளும் 23 நாட்டு படகுகளும் செல்ல அனுமதி. முதலமைச்சருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது. அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. ஸ்ரீவைகுண்டத்தில் முன்பகை காரணமாக தாக்குதலுக்கு ஆளான மாணவனை சந்தித்த திருமாவளவன். தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக வேதனை. காட்பாடியில் குடிபோதையில் நண்பனை துப்பாக்கியால் சுட்டதால் பரபரப்பு. துப்பாக்கியால் சுட்ட நண்பனை கைது செய்து துப்பாக்கி தோட்டாக்கள் பறிமுதல். கரூரில் பெற்ற குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர தந்தை கைது. உண்மையை மறைக்க குழந்தையை தண்ணீர் தொட்டியில் போட்டு கொல்ல முயன்ற கொடூரன். நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை இன்று உற்சாக கொண்டாட்டம். வட மாநிலங்களில் நேற்று முதலே களை கட்டிய கொண்டாட்டங்கள். ஹோலி பண்டிகையையொட்டி வட மாநிலங்களில் பலத்த பாதுகாப்பு. அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. ஹோலி பண்டிகையால் இந்தி தேர்வு எழுத முடியாதவர்களுக்கு மறு வாய்ப்பு. தேர்வு எழுத முடியாத சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு. டெல்லியில் அரசு பள்ளி கட்டடங்கள் கட்டியதில் 1300 கோடி ரூபாய் ஊழல் புகார். மணீஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின் மீது வழக்கு பதிவு செய்ய குடியரசுத் தலைவர் அனுமதி. கிரியேட் இன் இந்தியா திட்டத்திற்கு 8600 கோடி ரூபாய் நிதி. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பிரதமர் மோடி டிரம்பிடம் நன்மதிப்பை பெற ஸ்டார்லிங்குடன் இந்திய நிறுவனங்கள் ஒப்பந்தம். தேசிய பாதுகாப்பு குறித்து மத்திய பாஜக அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி. வினாத்தாள் கசிவால் 85 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் ஆபத்தில் உள்ளது. தேர்வுகளின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். பூனாவாலாவின் காப்பீடு நிறுவனத்தை கையகப்படுத்திய பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனம். டிஎஸ் குரூப்ஸுடன் இணைந்து 4500 கோடிக்கு மாக்மா காப்பீடு நிறுவனத்தை வாங்கியதாக தகவல்.
தங்க கடத்தல் வழக்கில் சிறையில் உள்ள நடிகை ரன்யா ராவுக்கு ஜாமீன் கிடைக்குமா? நடிகையின் ஜாமீன் மனு மீது கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா சரியாக செயல்படும் என நம்புவதாக ட்ரம்ப் கருத்து. ட்ரம்ப் புதின் சந்திப்பு நடைபெறவுள்ள நிலையில் இரு தலைவர்கள் இடையே இணக்கம் அதிகரிப்பு. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இடையேயான வர்த்தக போர் தீவிரம். இருதரப்பும் போட்டி போட்டு இறக்குமதி மதுபானங்களுக்கு அதிக வரி விதிப்பு. குஜராத் அணிக்கு எதிரான மகளிர் பிரீமியர் லீக் வெளியேற்று சுற்று போட்டி. அபார வெற்றியுடன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய மும்பை இந்தியன்ஸ். ஐபிஎல் தொடரில் விளையாட ஹாரி புரூக்கிற்கு 2 ஆண்டுகள் தடை. அத்தியாவசிய காரணமின்றி ஐபிஎல் போட்டியில் இருந்து விலகியதால் பிசிசிஐ அதிரடி. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் லக்ஷயா சென் காலிறுதிக்கு தகுதி. நடப்பு சாம்பியன் ஜோனாதன் கிறிஸ்டியை நேர் செட்களில் வீழ்த்தி அசத்தல். இந்தியன் வெல்ஸ் டென்னிஸில் மெத்வதேவ் ரூனே அல்காரஸ் அரையிறுதிக்கு தகுதி. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்வியாடெக் ஆண்ட்ரிவா அரையிறுதிக்கு முன்னேற்றம். விறுவிறுப்பாக நடைபெற்ற தேசிய சீனியர் மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டி. சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி ஜார்க்கண்ட் அணி அசத்தல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.